ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சிம்பிளான பீட்ரூட் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு குருமா தான் பார்க்க போகிறோம். ரொம்ப மைல்டான மசாலா தான், அதிகம் எதுவும் இருக்காது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் குக்கர் வச்சுட்டு நான் வந்து 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துக்கலாம், நிறைய சேர்க்க வேண்டாம். இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சதும் நம்ம வந்து பூண்டு வந்து ஒரு 10 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கோம். அந்த பூண்டை இதோட சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தான் அடுத்து சேர்க்க போகிறோம். வெங்காயத்தை சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இது இப்போ நல்லா வதங்கினதும் நான் வந்து உருளைக்கிழங்கும் பீட்ரூட்டும் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு வந்து பீட்ரூட் வந்து அவ்வளோவா பிடிக்காது. இந்த மாதிரி குருமாவில் போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அது வந்து அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இது சேர்த்தாச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து தக்காளியை தான் அரைச்சி சேர்த்துருக்கேன். ஒரு 2 தக்காளி எடுத்து அதை வந்து மிக்சியில் நல்லா ஒன்றும் பாதியமாக அரைச்சி அதை சேர்த்துக்கிட்டேன். இப்போ தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போகணும், அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். வதக்கி விட்டுட்டு உடனே மசாலா சேர்க்க வேண்டாம். இப்போது தக்காளி, உப்பு, இது எல்லாமே நம்ம போட்டிருக்க காயில் வந்து ஏறுற வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் டைம் விட்டுட்டு அப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போது காயில் நம்ம வந்து மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து தனியாத்தூள் வந்து பெரிய ஸ்பூனால் 1 ஸ்பூன் அளவும், தனி மிளகாத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் அளவும் சேர்த்துக்கிட்டேன். காரம் ரொம்ப சேர்க்க வேண்டாம், மீடியமாக இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும். ரொம்ப காரமாக இருந்தால் அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போ பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வந்துட்டு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்க வேண்டிதான். நான் வந்து தக்காளி அரைச்ச அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிறத கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசிட்டு அந்த தண்ணியை தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம லைட்டாக தண்ணி சேர்த்துருக்கோம். தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விடலாம். இப்போது நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் நம்ம எடுக்கிற காய்க்கு தகுந்த அளவு சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போது நம்ம ஒரு மசாலா தேங்காய் பேஸ்ட்டு தான் அரைக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் தேங்காய், கசகசா, சோம்பு, வேர்க்கடலை இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். வேர்க்கடலை சேர்க்கும் பொழுது நல்லா திக்காக டேஸ்ட்டு சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து மசாலாலாம் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு நம்ம 2 விசில் இல்லைன்னா 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ விசில் வந்துடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டீம் இப்போது ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், குருமா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. இப்போ பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்ம வந்து மல்லித்தழையை வந்து இதில் சேர்த்துக்க வேண்டியதான். குருமா ரெடி ஆகிடுச்சு. நம்ம பவுலில் மாற்றிக்கலாம். சுட சுட சூப்பராக நம்மளோட பீட்ரூட் உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆகிடுச்சு. நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சா லைக் பண்ண மறந்துடாதீங்க. கட்டாயமாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ.